அட பூவை வச்சு இப்படி ஒரு கிரேவி டேஸ்டியாக சூப்பராக பண்ணலாமா? அந்தாக்கில் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்பைசஸ்லையும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு இது அரைக்கிற கறி மசாலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு விற்கணும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல்லாரியை வந்து பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 5, 6 முந்திரி பருப்பு, 2 சின்ன தக்காளியை வந்து பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி, ஒரு 6 சின்ன பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவர் ஒரு வேக வச்சுருந்தேன், அதை வந்து கொஞ்சம் வத்தத்தூள் போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட் அதையும் அதை கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே அது கூட ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி அது மேலே தூவி விட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு உங்களுக்கு எவ்வளோத்துக்கு கூட வேணுமோ உப்பு, கொஞ்சம் சீனி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய பூ கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நான் சொன்ன பூ காலிஃப்ளவர் தான், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே சாப்பிடும்.